வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 7th லெசன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். ஓகே, ஆங்கிலேயர் ஆட்சியில் ஏற்பட்ட நகர்ப்புற மாற்றங்கள். சரிங்களா? ஸோ இது ஏற்கனவே நம்ம 1 மார்க் போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம 2 மார்க் அண்ட் 5 மார்க் பார்த்துடலாம். ஸோ இதில் சோசியலில் இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சயின்ஸ், இங்கிலீஷ் அதே மாதிரி போட்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இன்னும் அதிக வீடியோக்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொடுக்கலாம். என்எம்எம்எஸ் எக்ஸாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான வீடியோவும் பண்ணியிருக்கோம். தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்எம்எம்எஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் போட்டிங்கனாவே வந்துடும். நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் என்எம்எம்எஸ் அப்படின்னு போட்டிங்கனாவே வீடியோ வந்துடும். உங்களுக்கு அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் மனத்திறன், சரிங்களா, மென்டல் எபிலிட்டி சம்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். கொஷின் பேப்பர் 2019 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 90 சம்ஸும் அதில் போட்டிருக்கிறோம். அதனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ. கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படியே பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம 1 மார்க் இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? 2 மார்க் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் அன் அர்பன் ஏரியா? அர்பன் ஏரியா, அர்பன்னா என்னதுங்க? நகர்ப்புறம். சரிங்களா? அர்பன்னா நகர்ப்புறம். ரூரல், அதாவது ரூரலில் இருப்போம், அர்பனில் இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அர்பன் ஏரியாஸ். ஸோ ரூரல் அப்படின்னா உள்ளுக்குள்ள, அதாவது கிராமங்கள் சார்ந்த அந்த இதை தான் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அர்பன்னா நகர்ப்புறங்கள். ஓகே, பாருங்க. An urban area is one that has a high population density engaged in occupations other than food production, living in a highly built environment. அதாவது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கும், ஃபுட் ப்ரொடக்ஷன் இல்லாத மற்ற தொழில்கள் அங்கே நடக்கும். சரிங்களா? வேளாண்மை இல்லாத மற்ற தொழில்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அர்பன் ஏரியா. சரிங்களா? இப்போ ரூரலில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் நடக்கும். சிறு தொழில்கள், நெசவு தொழில்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரூரலில் நடக்கக்கூடியது. அர்பன் ஏரியா அப்படின்னா இதுதான். ஸோ அர்பன் ஏரியானா எப்படி இருக்கும்? ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கும். தென் ஃபுட் ப்ரொடக்ஷன் இல்லாத மற்ற ஆக்குபேஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். அவ்வளோதான். சரியா? ஓகே. An urban area is one that has a high population density engaged in occupations other than food production, living in a highly built environment. Okay. Second question பார்க்கலாம். Second question பாருங்க. Hilly areas were distinctive features of colonial urban development. Why? ஏன் ஹில்லி ஏரியாஸ் பிரிட்டிஷ் காலகட்டங்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டெவலப்மெண்ட் பிளேஸாக இருந்துச்சு? என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஏன் ஹில்லி ஏரியாஸ்க்கு அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுத்தாங்க? அதுதான் ஆன்சர். பாருங்க, நான் ஹைலைட் பண்ணிடுறது மட்டும் அப்படியே கண்டினியூஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் தேவையில்லை. கரெக்டாக ஹைலைட் பண்ணது மட்டும் நீட்டாக எழுதிக்கோங்க. சரிங்களா? The British coming from a cool temperate climate found the cool climate of Indian hills was seen as protective from hot weather and epidemics. So they built up the alternative capitals in cool areas. சரிங்களா? அவங்க ஒரு கூல் கிளைமேட்ல இருந்து வந்ததுனால அவங்களால நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய இந்திய காலநிலை, இங்க இருக்கக்கூடிய கிளைமேட்ல அவங்களால வாழ முடியல. ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களுடைய கேபிட்டல்ஸ், அதாவது இங்க வந்தோடனே கேபிட்டல் கல்கத்தா கேபிட்டலா இருந்துச்சு, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா டார்ஜிலிங் அதை மாத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி டெல்லிக்கு பதிலாக டொராடூன் அந்த இதையும், அதெல்லாம் ஹில் ஸ்டேஷன் அந்த இதுக்கு மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அதாவது தன்னை உடலை எந்த ஒரு டிசிஷன், ஏன்னா நோய்கள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கும் இல்லையா? ஒரு கிளைமேட்ல இருந்து இன்னொரு கிளைமேட்டுக்கு மாறும் பொழுது, அந்த கண்டிஷன் மாறும் பொழுது நம்மளுடைய உடல்நிலையும் மாற்றம் பெறும். ஸோ அதனால இந்த மாதிரி கிளைமேட்ல அவங்க வாழும் பொழுது அது ஒத்ததாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபெமிலியராகவும், ஏன்னா கூல் கிளைமேட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபெமிலியரான ஒன்று. ஸோ அதே கிளைமேட்ல வாழும் பொழுது அவங்களுக்கு ஓகேவா இருந்ததுனால அவங்க இந்த மாதிரியான இதை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க.
ஸோ அங்கேயே தான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மிலிட்ரிஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா அங்கேயே ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதாவது வாழ்வதற்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையுமே அங்கே ஏற்படுத்திக்கிட்டாங்க ஹில் ஸ்டேஷனில். அதுதான் The British coming from a cool temperate climate found the cool climate of Indian hills was seen as protective from hot weather and epidemics. So they built up the alternative capitals in cool areas. Okay. So இது அப்படியே கண்டினியூஷன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக தான் வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. நேம் த 3 presidency cities. என்னென்னு பாருங்க. பாக்ஸ்ல இருக்கு பாருங்க, ஆன்சர் தெரியுதுன்னு பாருங்க. இந்த லேட் 18th century கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் இதுதான் 3 presidency cities. ஓகேவா? 18th centuryக்கு அப்புறம் எதெல்லாம் வந்து பிரசிடென்சி சிட்டிஸாக இருந்துச்சு அப்படின்னா கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் இது 3 எழுதுனீங்கன்னாவே போதும். சரிங்களா? கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் அதுதான் அவங்களோட ஆன்சர், எக்ஸாக்ட் ஆன்சர். அவ்வளோதான். State any 4 reasons for the new trend of urbanization in the 19th century. 4 reasons. அதாவது நகர்மயமாதலுக்கான முக்கியமான 4 காரணங்கள் என்ன? வேகமாக நகர்மயமாதல் ஆச்சு இல்லையா 18th centuryக்கு அப்புறம். ஸோ அதுக்கு என்ன காரணம்? எப்படி அப்படி ஒரு டெவலப்மெண்ட் குயிக்காக வந்தது அப்படின்னா ஓப்பனிங் ஆஃப் சூஸ் கெனல், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்டீம் நேவிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ், கெனல்ஸ், ஹார்பர்ஸ், growth of factory industries, coal mining, tea plantation, banking, shipping and insurance. ஸோ நம்ம இதில் ஒரு 4 விஷயம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், 4 ரீசன் கொடுங்க அப்படின்னு மட்டும் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இதில் ஏதாவது ஒரு 4 முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் சூஸ் கெனல், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்டீம் நேவிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? growth ஆஃப் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? இது 4 மெயினாக கொடுத்தே ஆகணும். ஹார்பர்ஸ், கெனல்ஸ் இதை கொடுங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அர்பனைசேஷனுக்கு வந்து குயிக்காக ஆனதுக்கான மிக முக்கியமான காரணங்கள். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். ரைட் ஷார்ட் நோட் ஆன் கண்டோன்மெண்ட் டவுன்ஸ். கண்டான்மெண்ட் டவுன்ஸ்னா என்னதுங்க? ராணுவ குடியிருப்புகள். சரிங்களா? ராணுவ குடியிருப்பு மையங்களே தான் சொல்கிறோம். ஸோ கண்டான்மெண்ட் டவுன்ஸ் நீங்கள் இதிலிருந்து இது வரைக்கும் எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். இதை இங்கே ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பிச்சுக்கோங்க. சின்ஸ் த நீடட் ஸ்ட்ராங் மிலிட்டரி கேம்ப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு த கண்டான்மெண்ட்ஸ், த கண்டான்மெண்ட்ஸ் வேர் thus an entirely new kind of urban centers. Army people began to live in these places and gradually they were grown up a city. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கான்பூர், லாகூர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது மிலிட்ரிஸ் இந்தியா இது அவங்க எப்படி இது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இராணுவ பலத்தால் ஃபுல்லாகவே எல்லாமே ஃபுல்லாக இந்தியாவை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டது இராணுவ பலம் மட்டும்தான். சரிங்களா? இராணுவ பலம் அப்புறம் நரித்தந்திரம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இராணுவ பலத்தால் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க ஃபுல் இதையும் இங்கே ஆக்குப்பை பண்ணாங்க. அவங்களுக்கு மிலிட்ரி கேம்பஸ் அதாவது இராணுவத்துக்கு குடியிருப்புகள்லாம் தேவைப்பட்டுச்சு. அந்த குடியிருப்புகள் நகர்ப்புறங்களில் அமைச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அப்படி அவங்க அமைச்சுக்கிட்ட இடம்லாம் நகர்ப்புறங்களாக இருந்துச்சு, அர்பன் ஏரியாஸாக இருந்துச்சு. ஸோ அது நல்லாவே டெவலப்பும் ஆச்சு. அங்கேயே அவங்க குடியிருக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்மி பீப்புள்ஸும் அங்கேயே வந்து தங்கி குடியிருக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லாவே க்ரோத் ஆச்சு. சரிங்களா? அதுதான் எடுத்துக்காட்டா எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்பூர், லாகூர் இதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? சின்ஸ் த நீடட் ஸ்ட்ராங் மிலிட்ரி கேம்பஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு த கண்டான்மெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நீட் தேவைப்பட்டுச்சு. ஸோ த கண்டான்மெண்ட்ஸ் வேர் thus an entirely new kind of urban centers. Army people began to live in these places and gradually they were grown up a city. Right? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே இருக்கும் கொஷின்ஸ். புரிதல் தான் ரொம்ப முக்கியம்.
What were the regions covered in the Madras Presidency during British regime? ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் ரீஜியனை உள்ளடக்கிய அந்த பகுதிகள் என்னவா இருந்துச்சு பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது. சரிங்களா, பிரிட்டிஷ் ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ நம்மளுக்கு மெட்ராஸ், சென்னை அப்படிங்கிறது ஒரு தனி எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்துருது. ஆனால் இவங்க பிரிட்டிஷ் பீரியட் அப்போ ஒரு மிங்கிளாக இருந்துச்சு, நிறைய சிட்டிஸ் அதுக்குள்ளார இன்க்ளூடாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்த சிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, அதான் வாட் வேர் த ரீஜியன்ஸ் கவர்ட் இன் த மெட்ராஸ் பிரசிடென்சி டியூரிங் பிரிட்டிஷ் ரெஜிம். அதுக்குள்ளார என்னென்னலாம் இருந்தது பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் இருந்தது அப்படின்னு பாருங்க. மாடர்ன் டே தமிழ்நாடு, இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு, த லாக்ஸ்பதீப் ஐலாண்ட், நார்தன் கேரளா, ராயல்சீமா, கோஸ்டல் ஆந்திரா, டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் சதர்ன் ஒடிஷா. ஸோ இது எல்லாமே சென்னைக்குள்ளார, அதாவது மெட்ராஸ்குள்ளார அடக்கமாக இருந்துச்சு. மெட்ராஸ் ப்ராவின்ஸ்குள்ளார இருந்தது இந்த சிட்டிஸ் எல்லாமே. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே பிரித்தாங்க. ஸோ மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜின் அடிப்படையில் வந்து பிரித்தாங்க இல்லையா, அதெல்லாம் அப்புறம் தான் பிரித்தது. ஸோ ஆந்திராலாம் நம்மகிட்ட இருந்தது போனது தான். ஓகே, ஸோ என்னென்ன சிட்டிஸ் என்னென்ன பார்த்துக்கோங்க. மாடர்ன் டே தமிழ்நாடு, த லாக்ஸ்பதீப் ஐலாண்ட், நார்தன் கேரளா, ராயல்சீமா, கோஸ்டல் ஆந்திரா, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா அண்ட் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் சதர்ன் ஒடிசா. ஓகே, 1 by 1 போட்டு நீட்டாக எழுதிக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே 1 by 1 போட்டு எழுதிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினும் அதே மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டீட்டெயில் கொஸ்டின் பாருங்கள். 3 கொஸ்டின் தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கிரைப் த கொலோனியல் அர்பன் டெவலப்மெண்ட். ஓகே, காலனித்துவ ஆட்சியில் வந்து இருக்கக்கூடிய அந்த நகர்ப்புற மாற்றம், அதாவது நகர்ப்புற வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, நகரங்களில் ஏற்பட்ட வளர்ச்சி. சரிங்களா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட நகரங்களின் வளர்ச்சி, இதை தான் நம்ம பார்க்குறோம், அர்பன் டெவலப்மெண்ட். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். கொலோனியல் அர்பன் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை அப்படியே கொடுத்துருங்க. சரிங்களா, ஸோ இதை எழுதிட்டிங்கனாவே உங்களுக்கு 2 மார்க் வந்துடும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. இதோட இதை தான் டெஃபினிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வரலாம், ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். சரியா, போர்ட் சிட்டிஸ். போர்ட் சிட்டிஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆஃப் ப்ராவின்சஸ் டெவலப்டு அரவுண்ட் போர்ட்ஸ். கண்டான்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆஃப் inland provinces along the trunk routes and strategic places. Hill station, a social space developed by the colonial community for health and recreation. Railways, towns, இதெல்லாம் railway townsலாம் in the context of building of railways for quick movement of troops and goods. ஸோ ரயில்வேஸ் டவுன்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்தினது வந்து தங்களுடைய பொருள்கள் வந்து விரைவாக போகணும், குயிக்காக மூவ்மெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தினது. ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஹெல்த்துக்கும் அவங்கள ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்குமான ஒரு இடமா இருந்துச்சு. கண்டான்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இது யூஸ் பண்ணாங்க. என்னன்னா, ஹைவேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுலையெல்லாம் வந்து ஹைவேஸ், அதுக்கப்புறம் போர்த்திறன் நல்ல ஒரு இதாக இருக்கிற அந்த பகுதிகளில் தங்களுடைய தலைநகர்களை அமைச்சது. இதான் கண்டான்மெண்ட்ஸ். போர்ட் சிட்டிஸ் அப்படிங்கிறது போர்ட்ஸ், அதாவது ஹார்பர் வந்து ஹார்பர் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வளர்ச்சி, கேபிட்டல்ஸ். அங்கே எப்பயுமே வந்து ஒரு நம்ம ஆரம்ப கால மனிதர்களையே பார்த்துருப்போம், ரிவர்ஸ் ஆறுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துக்கிட்டோம்னாவே அந்த இடத்துல தான் அதிகமான வளர்ச்சி இருக்கும். ஸோ இவங்களுடைய இது நோக்கம் என்னன்னா, வேளாண்மை இல்லை இல்லையா, விவசாயம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு என்ன முக்கியமானது, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஹார்பர் சூஸ் பண்ணிட்டாங்க. ஹார்பரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சது. சரிங்களா, அதுதான் எங்களுடைய போர்ட் சிட்டிஸ். ஸோ ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியது இதை கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பாயிண்ட்ஸை 1 by 1 கொடுத்து எழுதுங்க. சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. போர்ட் சிட்டிஸ். த பிரிட்டிஷ் அரைவ்டு இன் இந்தியா ஃபார் ட்ரேடிங். மெட்ராஸ், கல்கத்தா அண்ட் பாம்பே பிகேம் த இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ். சரிங்களா, இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ், கல்கத்தா அண்ட் பாம்பே. 1 மார்க் கொஸ்டின் பார்த்துருப்போம், 2 மார்க் கொஸ்டின்லையும் நம்மளுக்கு வந்திருக்கு. சரியா, ஸோ அவங்க வந்தது எதுக்கு, ட்ரேடிங்காக தான் வந்தாங்க. அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ்லாம் எதுவாக இருந்துச்சுன்னா, மெட்ராஸ், கல்கத்தா, பாம்பே தான் இருந்துச்சு. தே பிளேடு இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ட்ரேட். தீஸ் சிட்டிஸ் பிகேம் த ப்ராமினன்ட் கமர்ஷியல் ஏரியாஸ் வித் டால் யூரோப்பியன் ஸ்டைல்டு பில்டிங்ஸ்.
ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியாவாக இவங்களுக்கு இது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இங்கே ஒரு ஸ்டைலிஷான அந்த பில்டிங்ஸ்லாம் இவங்க அமைச்சுக்கிட்டாங்க. பார்த்தோம்னா இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து சென்னை இதில் கல்கட்டா எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அமைச்சு கொடுத்த பிரிட்டிஷ் ஏற்படுத்தி கொடுத்த நிறைய பில்டிங்ஸ்லாம் இன்றைக்கும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா. ஸோ வில்லியம் கோட்டை இதெல்லாமே நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இல்லையா. ஸோ அதான் செயின்ட் ஜார்ஜ், ரைட். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ் அண்ட் ஃபோர்ட் வில்லியம் இன் கல்கத்தா வேர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா. ஸோ பில்டிங் இவங்களுடைய பில்டிங்ஸ்லாம் இந்த இதெல்லாம் ஏற்படுத்தினாங்க இங்கே வந்து போர்ட் சிட்டிஸ், ரைட்டா. ஸோ இவங்களுடைய முக்கியமான நோக்கம், இவங்க இங்கே வந்ததுக்கு காரணம் ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். அந்த ட்ரேடிங் சென்டர்ஸாக எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மெட்ராஸ், கல்கத்தா, பாம்பே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு போர்ட் சிட்டிஸ். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஹார்பர், அதாவது கடல் இருக்கு இல்லையா, சி. அப்போ இங்கே வந்து ஹார்பர் துறைமுகங்கள் இருக்கு இல்லையா, துறைமுகங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஏரியாக்கள் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவங்களுடைய தொழில்களை விரிவுபடுத்திக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இங்கேயே அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, தங்கள் தங்கிக்கிறதுக்கு நிறைய வந்து பில்டிங்ஸையும் ஏற்படுத்திக்கிட்டாங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லக்கூடிய பில்டிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய, மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, அதுக்கப்புறம் இங்கே ஃபோர்ட் வில்லியம் இன் கல்கத்தா. ஓகேவா, ரைட். கண்டான்மெண்ட் டவுன்ஸ் அடுத்தது பாருங்கள். நீங்கள் 2 மார்க் கொஸ்டினில் எழுதிருந்தே அப்படியே போட்டுக்கோங்க, ஒன்றும் மாற்றம் கிடையாது. உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதே தான். The British occupied the Indian territory and political power by the military force. தங்களுடைய மிலிட்டரி பவர்னால என்ன பண்ணிக்கிட்டாங்க, இங்கேயே இந்தியா வந்து ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க, தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இதை கொஞ்சம் இந்த கொஷினோட சேர்த்து எழுதிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரியா. Since the needed strong military campus and established the cantonments were thus the entirely new kind of urban centers. Army people began to live in these places and gradually they were grown up in city. Example கான்பூர், லாகூர். சரிங்களா. ஸோ அவங்களுடைய மிலிட்ரி பலத்தால் இங்கே வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணாங்க. மிலிட்ரி கேம்பஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஏற்படுத்திக்கிட்டாங்க. அது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நகர்ப்புறங்களில் இருந்துச்சு. இன்னும் வந்து அவங்க குடியிருப்பு மையங்களாகவே, அதாவது ஆர்மி பீப்புள் தங்கக்கூடிய இடங்களாகவே அது மாறி இருந்துச்சு. அவங்களும் வந்து அங்கேயே தங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான குடியிருப்புகளாகவே அது மாறுச்சு. அது வந்து ஒரு நல்ல டெவலப்டு டவுன்ஸ், அந்த சிட்டிலேயே கிராஜுவல் நல்லா டெவலப் ஆச்சு அந்த இடம். ஸோ அதான் அப்படிப்பட்ட டெவலப்பான இடம் எதுன்னு பார்த்தோம்னா கான்பூர், லாகூர் இதெல்லாம் சொல்கிறது. ஓகேவா. ஹில் ஸ்டேஷன் பார்த்தோம்னா ஹில் ஸ்டேஷன் வேர் டிஸ்டிங்டிவ் ஃபியூச்சர் ஆஃப் கொலோனியல் அர்பன் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஸ்ரீநகர். சரிங்களா. ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். The British coming from the cool temperate climate found the cool climate of Indian hills was seen as protective from hot weather and epidemics. So they built up the alternative capitals in cool areas. ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் ஏற்கனவே படித்தது தானே, அதனால் போட்டுக்கோங்க. சரியா. Railway towns were also a type of urban settlements and were established in 1853 after the introduction of railways by the British. ஸோ இந்த இயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ரயில்வே, 1853, மும்பை டு தானே. சரியா. ஸோ இந்த இயரை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், உறுதியாக பண்ணி இருந்திருக்கணும். சரியா. ஏன்னா இது வந்து அதிகமாக 1 மார்க் கொஷினில் காம்படிஷன் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா. ரொம்ப காலமாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிற கொஷின் இது. By the nature of railway transport, all the towns were located on the plains. Example என்ன சொல்றாங்க, டெல்லி, மும்பை, கல்கத்தா. ஓகே. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன, போர்ட் சிட்டிஸ், கண்டான்மெண்ட்ஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ், ரயில்வே டவுன்ஸ். ஸோ இதை பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஓகேவா. அவ்வளோ ஒன்றும் பெரிய டஃப்பான கொஷின்ஸ்லாம் இது கொஷினாகவே இது இல்லை. ரைட். ட்ரேஸ் த ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் மெட்ராஸ். செகண்ட் கொஷின். ஸோ மெட்ராஸினுடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சி. சரிங்களா. அதுதான் சொல்கிறோம், growth வளர்ச்சி, ஆரிஜின் தோற்றம். ஓகேவா. ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 70 இருக்குது.
எல்லா கொஸ்டின்லையுமே நான் ஹைலைட் பண்ணது மட்டும் எழுதுங்க போதும். இதுலேயும் ஹைலைட் பண்ணது மட்டும் எழுதுங்க. Origin and growth of Madras. The beginning of the city of Madras goes back to the earliest stage of British commercial enterprises in India. அதாவது பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடியே மெட்ராஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியாவாக இருந்திருக்கு. சரிங்களா? The English East India Company was started in 1600 AD. சரிங்களா? இவங்க ஸ்டார்ட் பண்ணது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1660, அதாவது 1600 AD. அப்போ தான் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்திய கம்பெனி, சரியா சொல்லுவோம். ரைட். The English, after some efforts, secured the privilege of building a factory at Masulipatinam. It was well protected from the monsoon winds. ஓகேவா? ஸோ மான்சூன் விண்ட்ஸ் இதுக்காக மசூலிப்பட்டினத்தில் ஃபேக்ட்ரி அமைச்சுக்கிட்டாங்க. ஸோ மான்சூன் விண்ட்லேருந்து இது வந்து ப்ரொடெக்டிவாக இருந்தால் கூட, ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? அதனால் இந்த இடத்துல வந்து அவங்களால அந்த இது ஃபேக்ட்ரி வந்து இங்கே டெவலப் ஆகலை. ரைட். ஸோ த official grant for the land was given by Tamarla Venkatapati Nayak, the deputy of the Raja of Sandragiri. எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 12 kilometers of Tirupati. Tamarla gave British a piece of land between Koovam river and the Egmore. சரியா? இன்னைக்கு இருக்கக்கூடிய கூவம் ஆறு சொல்றோம் இல்லையா, கூவம் ரிவர், அந்த எக்மோர் இது ரெண்டையும் கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ்க்கு. அதாவது கூவம் ரிவருக்கும் எக்மோருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பீஸ் ஆஃப் லேண்ட் இது கொடுத்துருக்காரு. யார் கொடுத்துருது? தமர்லா அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கார். சரியா? 1 மார்க் கொஸ்டின்ல பார்த்தோம். சரி, இவங்களை பத்தி பார்த்துருப்போம் நம்ம. அதாவது பின்னாடி வருவோம் பாருங்க. Francis Day. India companies Francis Day accompanied by his interpreter Berry Timbamba and superior Antigogan. By this Francis Day, அதாவது இந்த லேண்டை வந்து எப்படி வந்து மாற்றி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்கள்லாம். சரியா? ஸோ இந்த இதுக்கு எக்மோருக்கும் கூவம் ரிவருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நிலத்தை கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து எப்படி கையெழுத்திட்டாங்க, யாருக்கு இடையில அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லப்படுது. சரியா? The chief of the Masulipatinam factory, Andrew Gogan, was granted permission to establish a factory. ஸோ ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கும் இங்கே பர்மிஷன் கொடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? யாரால அப்படின்னா இன்று பேர் திம்மம்பா அப்படிங்கிற அண்ட் சுப்பீரியர் ஆண்ட்ரூ கோகன், இவங்க தான் இங்கே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லேண்டு கொடுத்துருக்காங்க, ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு இங்கே மசூலிப்பட்டினத்தில் பர்மிஷன் கொடுத்துருக்கு. ட்ரேடிங் போஸ்ட் அண்ட் எ ஃபோர்ட் அட் Madras Patnam in 1639. This fortified settlement came to be known as Fort St. George settlement. It is otherwise referred to as the White Town, while the nearby villages inhabited by local population was called as Black Town. Collectively, the White Town and the Black Town were called Madras. ஸோ ஒயிட் டவுன் அண்ட் பிளாக் டவுன் இது வந்து என்ன சொல்லிட்டாங்க, மெட்ராஸ்னு சொல்லிட்டாங்க. 1 மார்க் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை யாரால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ கோகன் அண்ட் பிரான்சிஸ் டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறீங்க. இந்த இது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒயிட் டவுன் பிளாக் டவுன் அப்படிங்கிறது இந்த மசூலிப்பட்டினம், அதாவது மதராஸ் பட்டினம், இந்த இதுக்கு பக்கத்தில், இந்த ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த அங்கே இருக்கு அந்த கிராமங்களை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா கருப்பு நகரம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மெட்ராஸ் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா ஒயிட் டவுன் அண்ட் பிளாக் டவுன் சேர்த்து சொன்னாங்க. ரெண்டுமா கலந்த ஒரு கலெக்டிவ் நேமா சொன்னாங்க. அதுதான் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். இதுல இருந்து ஹைலைட் பண்ணது மட்டும் கொடுங்க. ஓகே, 3rd கொஸ்டின் பார்க்கலாம். India became an agricultural colony of
Britain. How? Answer பாருங்க. In the beginning of 18th century, the policies of the British proved harmful to the process of urbanization. Later, the economic policies followed by the British lead to the rapid transformation of Indians' economy into the colonial economy and development of cities. ஸோ இவங்க போட்ட அந்த ரூல் இது எல்லாமே ரொம்ப ஹார்ம் பண்ணுச்சு நம்மளுடைய, அதாவது இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த வேளாண்மைக்கு எதிராகவும் மற்ற தொழில்களுக்கு எதிராகவும் இருந்துச்சு. ஸோ டேக்ஸு எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாகவும் போட்டாங்க. ஸோ இவங்க அதை முடியல, இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் விவசாயிகளாலையும் மற்ற தொழிலதிபர்களாலையும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணவும் முடியல. அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொடக்கத்தில் இவங்க போட்ட இந்த கொள்கைகள் எல்லாமே நகரமயமாதலுக்கு அர்பனைசேஷனுக்கு ஒரு எதிராக இருந்துச்சு. சரிங்களா, இந்த கொள்கைகள்லாம் எதிராக இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எக்கனாமிக் கண்டிஷன்லாம் பாதிச்சிச்சு. ஸோ இதை ஒரு கொலோனியல் எக்கனாமியாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ், கொலோனியல் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ். த help of one way free trade predominance of British Indian manufacturing industries were destroyed. ஸோ ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு அதாவது கொஷின் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டுக்கு இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்தியன் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணால் அதிக டேக்ஸ் போடுறது, அங்கிருந்து இம்போர்ட் பண்ணுறது, இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளார தங்களுடைய பொருள்களை கொண்டு விற்கிற போது அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, டேக்ஸ் கம்மி அவங்களுக்கு. ஸோ ரூல் எல்லாமே அவங்க தானே போட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. இதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் மேனுஃபேக்சரிங் குட்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இந்திய தொழில்கள் எல்லாமே நசிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். There was a sudden collapse of the urban handicrafts industries which had for centuries made India's name in the markets of the entire civilized world. Towns and cities long famed for their specialized products gasped continually shrinking market. Manufacturing towns such as Dhaka, Murshidabad, Surat and Lucknow lost their previous importance. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய, அதாவது உலக அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு பொருளாக மதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் இவங்களுடைய தலையீடுகளுக்கு அப்புறம் எல்லாமே நசிஞ்சு போச்சு. இதில் புகழோடைய உச்சியில் இருந்த டாக்கா, முர்ஷிதாபாத், சூரத், லக்னோ இதெல்லாம் கூட இந்த பொருளுக்கு பேர் போன இடங்கள், அதாவது கைவினைப் பொருட்கள் தயாரிக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இதெல்லாமும் கூட அழிஞ்சு போச்சு இவங்களுடைய தலையீடுனால. Industrial Revolution, the high import duties and other restrictions imposed on the import of Indian goods into Britain and Europe lead to the decline of Indian industries. Thus, India became the agricultural colony of Britain. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் குட்ஸில் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த இந்தியன் குட்ஸ்லாம் இந்த மாதிரி டேக்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துச்சு இல்லையா, டியூட்டிஸ் அதிகமாக போட்டாங்க. நம்மளுடைய இதுக்கு அதிகமாக போட்டது, அவங்களுக்கு கம்மியாக போட்டுக்கிட்டது. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அதிகமாக பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நம்மளால் கொடுக்க முடியல. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பொருள்களுடைய விலையை குறைச்சி கொடுத்தாங்க. நம்மளால் பொருள்களுடைய விலையை குறைச்சி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு லாஸ் தான், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கண்டிஷனில் நம்மளுடைய தொழில்கள் ஃபுல்லாகவே நசுக்கப்பட்டுச்சு. ஸோ தொழில்கள் ஃபுல்லாகவே இங்கிருந்த தொழில்கள் எல்லாமே முடிஞ்சு போனதுனால நம்ம ஃபுல்லாக ஒரு வேளாண்மை சார்ந்த நாடாகவே நம்மளை ஆக்கிட்டாங்க. அதுதான் பிரிட்டிஷுடைய அக்ரிகல்ச்சரல் பிளேசஸாக இது மாறுச்சு. அதுதான் இங்கே சொல்கிறது, சரியா? ஸோ தஸ் இந்தியா பிகம் த அக்ரிகல்ச்சரல் கொலோனி ஆஃப் பிரிட்டன். அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, தங்களுடைய டீ எஸ்டேட்டு, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் அவுரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. நம்மளுடைய வேளாண்மை அதையும் பால்படுத்தினாங்க, சரியா? ஸோ டோட்டலாக இந்த கொஷின் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே பிகினிங் ஸ்டேஜில் அவங்க கொடுத்த, அதாவது அர்பனைசேஷன், இங்கே இருக்கக்கூடிய அர்பனைசேஷனுக்கு எதிராக அவங்களுடைய கொள்கைகள் இருந்துச்சு, சரியா? அவங்களுடைய பாலிசிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு.
ஸோ அந்த அவங்க போட்ட அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு. கொலோனியல் எக்கனாமி இந்த மாதிரி டெவலப்மெண்ட் சிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃபெமிலியராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு டிமெரிட்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு இருந்த ஃப்ரீ ட்ரேடு, ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து இந்தியாவுக்குள்ளார வந்து அவங்க ஃப்ரீ ட்ரேடு எப்படி வேணாலும் அவங்க வந்து போய்க்கலாம், தொழில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் எந்த இடத்துக்கு வேணாலும் போய் தொழில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. இதனால நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இங்கிருந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு உலக அளவில் ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு இதாக போற்றப்பட்டுச்சு. எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய கலைநயம் படைத்த ஒரு பொருளாக நம்மளுடைய பொருள்கள்லாம் இருந்துச்சு உலக மார்க்கெட்டில். ஆனால் இவங்களுடைய இதுக்கப்புறம் இதுவும் வந்து ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு ஃபேமஸாக இருந்த டாக்கா, முர்ஷிதாபாத், சூரத், லக்னோ இந்த இடங்கள் தான் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதுவும் முழுசாக முடிஞ்சு போச்சு. அங்கே இருக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் முடிஞ்சு போச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு போட்ட அந்த ஹை டியூட்டிஸ் இதனால நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ண முடியல. இதனாலேயே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அவங்களுக்கான ஒரு வேளாண்மை நகரமாகவே இந்தியாவை மாற்றிக்கிட்டாங்க. அதுதான் இங்கே சொல்லப்படுது. சரியா? ஓகே. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படியே எழுதிடலாம். நம்மளுக்கு மறந்துச்சுன்னா கூட ஸோ இதை வச்சு அப்படியே எழுதிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். ஓகேவா? ரைட். அவ்வளோதான். 3 கொஷின்ஸ் தான் நினைக்கிறேன். ரைட், குட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெசன், ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ். ஓகேவா? ஸோ இது பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, ஓகேம்மா. தேங்க்யூ.